ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்திய பொருளாதாரத்துல நிதி ஆயோக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்லா கவனிச்சிங்கம்மா. நம்ம இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிலைகள் இருந்து நமக்கு மொத்தம் 20 வினாக்கள் கேட்பாங்க. சரியா? அதனால நல்லா படிச்சுக்கிங்க. நம்மளுடைய ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம கொஸ்டினா போடாம அந்த ஒவ்வொரு லெசனையுமே நல்லா டீப்பா தான் நான் நடத்திட்டு வரேன். ஒரு வகுப்பை கூட மிஸ் பண்ணாம படிச்சுங்க. சரியா? கொஞ்சம் நான் போடுறதுக்கு கொஞ்சம் கேப் வந்துருச்சு. இப்ப ஏன்னாக்க பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவங்கள கொஞ்சம் கேர் எடுக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் போடுறது கொஞ்சம் லேட் ஆகுது. நான் இனிமே உங்களுக்கு கரெக்டா ஆர்டரா டெய்லியுமே உங்களுக்கு வகுப்புகள் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த நிதி ஆயோக் நம்ம எதுல இருந்து நான் உங்களுக்கு இதை எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 11th லெசன்ல ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த டாபிக்கை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதை இன்னும் டீப்பா நம்ம ஏற்கனவே நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக நான் போட்டிருக்கேன். அதுல போய் பாருங்க, இல்லைன்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போய் பாத்துங்க. சரியா? மத்திய திட்ட கமிஷனுக்கு பதிலாக, அதாவது நிதி ஆயோக் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிட்டு, இந்திய பொருளாதாரம் ஆரம்பிக்கணும், அதாவது 5ஆண்டு திட்டங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே நிதி ஆயோக் பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன், பாத்துங்க. மத்திய திட்ட கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டதுமா. நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதோடைய ஆங்கில விரிவாக்கம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு 4 ஆப்ஷன், அதாவது அப்ளிகேஷன் இல்லையா, அது 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம கொஸ்டின் எப்படி எடுத்தாலும், நம்ம ஃப்ரெஷர், நான் இப்பதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்றவங்க கூட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம நீங்க செலக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் டீப்பா ஒவ்வொரு வகுப்பும் நடத்திட்டு இருக்கேன். நல்லா படிச்சீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும் மிஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சீங்க. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இதையே உங்களுக்கு இந்த என், இந்த ஐ, இந்த டி, இந்த ஐ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வேர்டு மட்டும் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு இது என்னங்கிறது கரெக்டா தெரிஞ்சதான் நம்மளால சூஸ் பண்ண முடியும் இல்லையா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுதான் நிதியோடைய ஆங்கில விரிவாக்கம். அதே தமிழோட விரிவாக்கம் என்ன அப்படின்னம்னா, இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய அமைப்புங்கிறது தான் இதோடைய பொருள். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னா தமிழ்ல என்ன, இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய அமைப்பு பொருள்மா. இப்போ இந்த நிதி ஆயோக் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஜனவரி 1, 2015 தான் இந்த நிதி ஆயோக் திட்ட கமிஷனுக்கு பதிலாக, மத்திய திட்ட கமிஷனுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. ஜனவரி 1, 2015. இப்ப இதையும் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. ஜனவரி 1, ஜனவரி 2, ஜனவரி 1, 2015, ஜனவரி 15, 2015, அப்படியே ஜனவரி 26, 2027 இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்ப நமக்கு ஒரே பார்க்கறதுக்கு நமக்கு சேமாவே தெரிஞ்சாலும் இந்த ஆன்சர் கரெக்டா இருந்தாதான் நீங்க அதை சூஸ் பண்ண முடியும். ஜனவரி 1, 2015 அவ்வளவுதான். நிதி ஆயோக் யார் மூலமா அமைக்கப்பட்டது அப்படின்னா, அமைச்சரவை தீர்மானம், அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. இது சட்டபூர்வமான நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா பிரதமர், பிரைம் மினிஸ்டர். நிதி ஆயோக்கின் துணை தலைவர் தான் இதோட நிர்வாக செயல் தலைவராகவும் இருக்காங்க. நிதி ஆயோக்கின் யாரு இதன் துணை செயல் தலைவர் அப்படின்னா துணை தலைவர் தான். நிதி ஆயோக்கின் துணை தலைவரே இதன் நிர்வாக செயல் தலைவராகவும் செயல்படுகிறார். அடுத்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தல். நுகர்வுனா என்னமா? நுகர்வுனா என்ன? நாம தான் நுகர்வோர்கள், நாம தான் பொருட்களை யார் வாங்குறோமோ நாம தான். அப்ப நாம என்ன வாங்குறோமோ அதுதான் நுகர்வு. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வருவாய் அளவில் நுகர்வு அதிகரித்தால் என்ன நடக்கும்? மொத்த தேவையும் உயர்வு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, நுகர்வு அதிகரித்தால் அப்படிங்கறதும் உங்களுக்கு ஆப்ஷன்ல கேட்கலாம், அல்லது இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷன்ல வரலாம். குறைவான வட்டி வீதம்
என்னத்தை உருவாக்குது அப்படின்னா கடனையும் செலவையும் அதிகரிக்குது. நான் வந்து உங்களுக்கு குறைவான வட்டி விதத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நம்ம வந்து கடன் வாங்க அஞ்ச மாட்டோம், உடனே போய் கடன் போட்டு அந்த பொருளை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதான் கடனும் அந்த செலவும் அதிகரிக்கும். குறைவான வட்டி வீதம்ங்கிறது நுகர்வோருடைய கடனையும் செலவையும் அதிகரிக்கும். நிதி ஆயோக்கின் பணிகள் இதெல்லாம் வந்து நம்ம நிதி ஆயோக்கோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப நிதி ஆயோக்கோட பணிகள் வந்து ஒரு 11 இருக்குது. நமக்கு வந்து ஒரு 6 தான் இதுல எழுத முடிஞ்சது. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்த்துப்போம். நிதி ஆயோக்கின் பணிகள் என்னன்னா கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. அடுத்த 2வது பாயிண்ட் வந்து நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல், பரவலாக்கப்பட்ட திட்டமிடல். அடுத்து நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால மற்றும் நீண்ட கால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைத்தல். அரசின் பல படிநிலைகளில் நம்ம வந்து இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நம்ம போறோம்னா நமக்கு நிறைய படிநிலைகள் இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் நமக்கு ஜாப் இருக்கு இல்லையா. அதான் பல படிநிலைகளில் பணியாற்றுவர்களை ஒருங்கிணைத்தல், கூட்டிணைத்தல், கைகோர்த்தல் ஆகிய உகந்த பணியை எது செய்து நிதி ஆயோக் தான் செய்யுது. ஒருங்கிணைத்தல், கைகோர்த்தல் இதெல்லாம் சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா அங்க ரிலேட்டடாவே எல்லா ஆப்ஷனுமே நமக்கு ரிலேட்டடாவே இருக்கும், ஒண்ணுக்கு சிமிலராகவே இருக்கும். அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா படிச்சீங்க. அடுத்து கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்க மாநில மற்றும் மைய அரசுக்கு ஆலோசனை வழங்குகிறதுமா. இப்ப வந்து இந்த நிதி ஆயோக்ங்கிறது ஒரு அதாவது ஆர்டர் போடுறது கிடையாது, அட்வைஸ் பண்ற ஒரு அமைப்பு. கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்க மாநில மற்றும் மைய அரசுகளுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறது. அவ்வளவுதான் நிதி ஆயோக். நல்லா தரவா படிச்சீங்க. நல்லா திரும்ப சொல்ல, இந்த நம்ம இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிலைகள்ல இருந்து 20 வினாக்கள் வரப்போகுது. அதனால நல்லா டீப்பா படிச்சீங்க. எவரி லைன் இஸ் யுவர் மார்க். அதனால லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. இனிமே நம்ம கிளாஸ் கண்டினியூஸா வரும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.